அதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு அருள் பண்ணணும். நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம யாருக்கிட்ட முறையிடுவோம்? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர்கிட்ட தான் முறையிடுவோம். ஏசப்பா, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்க வேலையில ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப ப்ரெஷரா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்ப ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை யார் பாக்குறா? ஆண்டவர் பாக்குற. நம்ம நினைக்கலாம் நம்ம படுகிற உபத்திரவத்தை யாருமே பாக்குறது இல்ல, எல்லாரும் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள வேலை செய்யறவங்க நான் நல்லா தானே வேலை செய்யறேன், ஆனாலும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஒரு சிலர் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு வேலை கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் வேலை செஞ்சும் எனக்கு இன்னும் அதிகமா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நம்மளுடைய கஷ்டத்தை முதலாளிங்க பார்க்காம இருக்கலாம், இந்த உலக மனிதர்கள் அலுவலகத்துல மேலதிகாரிகள் பார்க்காம இருக்கலாம். ஆனா யார் பாப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிக்கிற உபத்திரவத்தை, வேலையில நம்ம படிக்கிற கஷ்டத்தை, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் நம்ம உபத்திரவத்தை பார்க்கவே பார்ப்பாரு. பார்த்து என்ன பண்றாரு? ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடிகிற கூக்குரலை கேட்டேன். அவங்க கஷ்டப்பட்டு கூப்பிடுற கூக்குரலை நான் கேட்கிறேன். ஐயோ கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவரு? அந்த வேதனையை அறிந்திருக்கிறார், அவங்க கூக்குரல் அறிஞ்சிருக்காரு. நம்ம